ஒரு புத்தகம் என்பது வெறும் காகிதங்களின் தொகுப்பு அல்ல, அது ஒரு எழுத்தாளரின் அனுபவம், உணர்வு, சிந்தனை மற்றும் கனவுகளின் வடிவம். கரெக்ட் தானே? இப்போது பரிவேசிய குமார் அண்ணன் அவர்கள் எழுதிய, நானும் என்கிட்ட போடும்போது மதராசியா அண்ணன் மதுரைக்காரன் எப்படி மதராசியை பற்றி எழுத போகிறாரு யோசித்தேன். அப்புறம் தான் திரும்ப வாசித்து பார்க்கும்போது மாதரசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த நூலை அறிமுகப்படுத்துவதற்கு மீண்டும் நமது மேடம் ஜெசிலா அவர்களை மேடை கழிகிறேன். அனைவருக்கும் முகமன்களும் வாழ்த்துக்களும். இன்னைக்கு கேலக்ஸி 5வது வருடத்துக்கு அடியெடுத்து வச்சிருக்கு. முதல் வருடத்தில் இருந்த நிறைய முகங்கள், அதே முகங்கள் இங்கேயும் இருக்கிறத நினச்சி, அதாவது தொடர்ந்து இத்தனை வருடமும் இந்த கேலக்ஸியோடு நம்ம எல்லாரும் பயணம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினைக்கும் பொழுதே ரொம்ப நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இவ்வளவு என்ன நம்ம இங்கே சேர்க்குறோமோ இல்லையோ, நல்ல மனசுகளையும் நல்ல மக்களையும் நல்ல நண்பர்களையும் சம்பாதிச்சிருக்கு இந்த கேலக்ஸி. அதுக்காகவே கேலக்ஸி சந்தோஷப்படணும். மாதம் கூட்டம் இருந்து இப்போ ரொம்ப சுருங்கி எல்லாமே இணையதளத்தில் வாரம் வாரம் கூட்டம் ஆயிடுச்சு. ஆனால் சுருங்கலை, கூட்டம் பெருசாக ஆனதுனால இந்த இடத்துல கொள்ளளவு பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அத்தனை பேர் கலந்துக்கிறாங்கன்றதுனால இப்போ இணையதளத்தில் வாரம் வாரம் நடக்குது. அதுவே ஒரு பெரிய விஷயம். வாரம் எல்லாரும் ஞாயிற்றுக்கிழமை ஆனால் ஒரு நாள் தான் கிடைக்கிது, வெளியில் போகணும்னு நினைப்பாங்க. பாவம் உங்கள் குடும்பத்தார் இவர் அங்கே உட்காந்து இணையதளத்துக்கு முன்னாடி எல்லாரையும் வச்சு இந்த மாதிரி ஒரு கூட்டம் நடக்குது. அதுக்கு அவங்க மனைவி ஒத்துழைக்கிறாங்கன்றதுனால தேவிக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியும் வாழ்த்துக்களையும் நான் சொல்லிக்கிறேன். அவங்களுடைய குடும்பத்தார், அவங்க குழந்தைங்க எல்லாத்துக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் எந்தாவது ஒரு வியாபாரம் நடக்கும்போது, வியாபாரத்தில் எப்போ நமக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்னா, நிறைய அதில் பணம் சம்பாதிக்கும் போது தான் இன்னும் பண்ணலாம், இன்னும் செய்யலாம், இதை பண்ணலாம், இங்கே பிரான்ச் திறக்கலாம், அதை பண்ணலாம் அப்படின்னு தோணும். ஆனால் இங்கே ஒருத்தர் கையிலேருந்து பணம் போட்டுக்கிட்டே ஒரு 4 வருடமாக போட்டுக்கிட்டு அதில் ஏதாவது சம்பாதிச்சிருப்பாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு எதுவும் பெருசாக சம்பாதிக்கலை. இந்த இனிமேந்து வர வருடங்களாவது அவர் சம்பாதிக்கணும். நிறைய எழுத்தாளர்கள், நான் உட்பட நிறைய எழுத்தாளர்களை எழுத வச்சு எழுதியே ஆகணும் அப்படின்னு எழுத வச்சிருக்காரு. அது அவருடைய பெரிய சாதனைன்னு சொல்லலாம். யாருமே போட மறுத்த புத்தகங்கள் எல்லாம் இவர் கொடுங்க நான் வெளியிடுறேன் அப்படின்னு வெளியிட்டாரு. அது வியாபாரம் ஆகாதுன்னு தெரிஞ்சும் வெளியிட்டாரு. எதுக்கு என்ன சொல்றது, இது ஒரு சேரிட்டி ஆர்கனைசேஷன் கிடையாது. இதுக்கும் பொருளாதாரம் தேவை, பிரிண்ட் பண்ணுறதுக்கு பணம் தேவை, எல்லாமே இருந்தாலும் அவர் அது எல்லாத்தையும் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதில் அவருக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதில் அவங்க குடும்பமும் ஒத்துழைக்கின்றது தான் ஒரு முக்கியமான ஒரு பெரிய விஷயம். அதனால தான் அவங்களுக்கு நான் அந்த வாழ்த்து தெரிவித்தேன். இப்போ பரிவேசிய குமார் இவர் நம்மளோட இங்கே இருந்து எவ்வளவு புத்தகம் போட்டிருக்காங்க. இவங்க நம்மளோட ஒரு பெரிய எழுத்தாளர் இப்படி ரொம்ப அடக்கமாக உட்கார்ந்துருக்காரு அப்படின்றதே ரொம்ப பெரிய விஷயம். இந்த எழுத்தாளர் கண்டிப்பாக இன்னும் அடுத்த களம் போகணும் அப்படின்னா நான் நினைக்கிறேன். நீங்கள் திரைத்துறையில் திரைக்கதை எழுதுனா மட்டும்தான் நீங்கள் பிரபலம் ஆவீங்க. அப்படிதான் எழுத்தாளர்கள்லாம் பிரபலம் ஆகுறாங்க. ஏன்னா உங்களுடைய எழுத்து நடையினும் போது இந்த 12 கதை, மாதரசி, பெண்களை தொட்டு பெண்கள் கதாபாத்திரமாக ஒவ்வொரு தலைப்புமே பெண்கள். அந்த பாட்டு இருக்கும் ராதா அம்பிகா, அந்த மாதிரி பெண்கள் பேரா வச்சு ஒரு 12 கதை எழுதியிருக்கிறாரு. அந்த கேரக்டர்ஸ் ஒவ்வொரு கதாபாத்திரமும் அந்த முக்கியத்துவம் வாங்கித்த கதாபாத்திரத்துடைய பெயரை வச்சுட்டு அதை சொல்றது ஒரு ஆணா இருக்கு. ஒவ்வொரு கதையும் அப்படிதான். ஆதிரைன்றது முதல் கதை. அப்ப அந்த ஆதிரை கதையில ஒரு ஆண் சொல்லிக்கிட்டே வராங்க. அது ஒரு காதல் கதை அப்படின்னு நம்ம சுருக்க முடியாது. ஏன்னா அதுல அவர் பயணப்பட்டு வர அதுல உறவு சிக்கல்கள், அதுல இருக்கிற ஏற்றத்தாழ்வுகள், அவங்க குடும்பத்துல அந்த காதலை ஏத்துக்காத காரணங்கள், இப்போ திருப்பியும் அவரை வேற ஒருத்தர் மனைவியா அவர் போய் சந்திக்கிறாங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லிக்கிட்டே வராரு. அப்போ அதுல அந்த காதலி திருப்பியும் அதை ஒரு ஃபிளாஷ்பேக் மாதிரி கதையில எழுதும்போது, இந்த ஃப்ளாஷ்பேக் அப்படின்னு அதை தெரியப்படுத்துறது ரொம்ப ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. எழுதிக்கிட்டே இருக்கும் பொழுது இப்போ படமா இருந்தேன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் நீ ஈஸியாக காமிச்சிடலாம். ஆனால் எழுத்துல அதை முன்னாடி உள்ள ஒரு விஷயத்த சொல்றது அப்படின்றது, அதை எழுத்து நடையில கொண்டு வர்றது பெரிய ஒரு விஷயம். ரொம்ப நல்லா எழுதிட்டு போறாரு. அப்போ அந்த பொண்ணு கேட்குறா, கோழைக்கு எதுக்குப்பா காதல் அப்படின்னு. இப்போ அந்த மாதிரியான ஒரு வாக்கியம் எல்லாம் இங்க புலம்பெயர்ந்த ஆட்களுக்கு நிறைய பொருந்தக்கூடிய ஒரு கதையா அமையும். ஏன்னா பொருளாதார சிக்கலா இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒத்துக்காம இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கும் பொழுது அந்த காதல் நிறைவேறாம போகலாம்.
கடைசி கதையும் அதே மாதிரி ஒரு காதலில் முடிச்சிருக்காரு. இப்போ எல்லா கதையும் பார்க்கும் பொழுது நமக்கெல்லாம் தெரிஞ்ச கதையாக இருக்கும். ஆனால் அந்த கதை எப்படி வித்தியாசப்படுதுன்னா, இவருடைய மொழி வட்டார வழக்க சேர்த்து போட்டிருக்காரு. நமக்கெல்லாம் ஒல்லி குச்சி தெரியும், வத்த காமாட்சி தெரியுமா? யாருக்கு தெரியும் வத்த காமாட்சி? இந்த மாதிரியெல்லாம் பேர் வைக்கிறது. அது அந்த இவங்க மதுரையில் அப்படிதான் பேசுவாங்க போல. வத்த காமாட்சி அப்படின்னு சொல்லி சொல்றாரு அந்த ஆதிரைய. பாவம். அந்த மாதிரி இவர் என்ன சொல்றது, யூஸ்வலா ஒரு எழுத்தாளர் வந்து தான் பார்த்த தான் கேட்ட ஒரு கதாபாத்திரத்தை தன்னோட கற்பனை கொண்டு உருவாக்கி எழுத்து நடையில கொண்டு வர்றது அப்படின்றது ஒரு சுலபமான விஷயம் இல்லை. நஸ்ரீன் தெரியும், தஸ்ரீன் தெரியுமா உங்களுக்கு? தஸ்ரீன் எழுதியிருக்காரு ஒரு கதை. அந்த தஸ்ரீன் வந்து கடைசி கதையில வந்து ஒரு இந்த கதையை மட்டும் நான் சொல்றேன் சுருக்கமா. அதாவது எல்லாமே ஒரு ஒன் லைனர்ல சொல்லிடலாம், ஆனா அதை அவர் எப்படி அதை கொண்டு போய் அதை நிறுத்தியிருக்காரு அப்படின்றது தான் முக்கியம். இந்த தஸ்ரீன் கதையில வந்து இவ வந்து காதலிச்சா, அவ வந்து வேற்று மதத்தை காதலிச்சா, மதம் ஒரு காரணமா இருந்து அவங்க சேரலை. ஆனா வந்து கடைசியில வந்து அவனுக்கு கேன்சர், இவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ அந்த கேன்சர் பேஷண்ட்டை போய் அம்மா போய் பார்க்க சொல்றாங்க. என்ன அந்த நேரத்தில் சந்திக்க கூடாது, நீங்க பார்க்க கூடாதுன்னு சொல்லி எங்களை கல்யாணம் பண்ண விடாம போனீங்க, ஆனா இப்போ அவரை போய் நீங்க வந்து போய் பார்த்துட்டு வர சொல்றீங்களே அப்படின்னு அவ கேள்வி கேட்கிறா. அதுக்கப்புறம் அவ போய் அவங்கள பார்த்துட்டு அந்த பையன்கிட்ட சொல்றா, உன்னை நானே வச்சு பார்த்துக்கிறேன், என் கணவர் ஓகே தான் சொல்லுவாரு, அதெல்லாம் ஒண்ணுமே பிரச்சனை இல்லை அப்படின்னு. ரொம்ப வித்தியாசமா இருந்தது. எந்த இடத்துலையும் வந்து இந்த மாதிரி ஒத்துக்க முடியாத ஒரு விஷயத்த, அதுவும் வேற மதத்தை சேர்ந்தவரை இவ வந்து அவங்க வீட்டுல எல்லாரும் கைவிட்டு அவர் வெளிநாட்டுல வேலை பார்க்கும் பொழுது தன்னுடைய குடும்பத்துக்கு ஓடா உழைச்சி தேஞ்சி கேன்சரால திரும்பி ஊருக்கு வந்தவரை அவங்க வீட்டுல கூட யாரும் பார்த்துக்காம நீ பார்த்துக்கோ நான் பார்த்துக்கோன்னு சொல்லக்கூடியவ முன்னாள் காதலி தன்னுடைய கணவரோட சேர்ந்து அவ பார்த்துக்க போறா அப்படின்ற மாதிரி கதை முடியுது. ஒரு வித்தியாசமாக இருந்தது. இதை வந்து ஒரு படமாவே எடுக்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், இதெல்லாம் வந்து ஒரு அந்த காலத்துல இருந்து அந்த 7 நாட்கள்லாம் வந்துச்சு வேற மாதிரி வித்தியாசமா. இது வந்து ஒரு வேற மாதிரி. அப்போ அவருடைய எழுத்து நடை என்னும் போது அந்த அத்துக்கிட்டு போறது, நெளிவு சுழிவு, இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகள் எல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது வேற இடத்துல உட்கார்ந்து வாசிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து அந்த மாதிரி வார்த்தைகள் வந்து பாலாஜி பேசுவாரு, தேவி கூட அந்த மாதிரி பேச மாட்டாங்க, பிலால் கூட அப்படி பேச மாட்டாரு, அவங்க ஆட்களை பார்த்தா மட்டும்தான் அப்படி பேசுவாரு. பாலாஜி வந்து எல்லாருக்கிட்டையும் அவங்க மொழியிலேயே பேசுவாரு. அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் எல்லாம் வந்து வாசிக்கும் பொழுது ரொம்ப வித்தியாசமா திரும்பி வாசிக்க வேண்டிய மாதிரியான ஒரு விஷயமா இருக்கு. ஏன்னா அந்த வட்டார வழக்குன்னும் போது ரசிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, கேட்கும் பொழுது இன்னும் இனிமையா இருக்கும். இதெல்லாம் ஒரு ஆடியோ புக்கா வந்தா கூட நல்லா இருக்கும். ஆனா அதே ஆட்கள் பேசணும். இப்போ இந்த வேணி கதையில அந்த வேணி கேரக்டரை காட்டவே மாட்டாங்க. அதாவது என்ன சொல்றது, நம்ம பார்த்துக்கிட்டே தானே கற்பனை பண்ணிக்கிட்டே தானே வாசிக்கிறோம். அந்த கேரக்டரை பத்தி அவ சொல்லிட்டு அம்மா நல்ல பொண்ணுமா இதுமா அதுமான்னு சொல்லிட்டு அந்த கடைசியில வந்து எப்படி முடிக்கிறாருன்னா, அவர் கண்ணீர் வந்து குதிச்சு எழுந்து ஓடுதான். அப்போ எனக்கே தெரிஞ்சிருச்சு கண்ணீர், அந்த அளவுக்கு இவர் எழுதுவாரு. அதுதான் சொல்றேன், அவரோட மொழியால அந்த புத்தகம் வந்து ஒரு உயர்வு பெறுது. 12 கதைகள், மாதரசி இப்ப வெளியீடு. வாங்க எல்லாரும்.